ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி காம்போ ஆகுதுன்னு இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபைன் பண்ண போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு அப்படிங்கிறத நம்ம இது ரெண்டு ஃபங்க்ஷனுமே எக்ஸில் இருக்கிறதுனால அப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். ஆக்சுவலாக இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எஃப்க்குள்ளே காம்போசிட் ஆக போகுது. அப்போ எப்படி காம்போசிட் ஆகும் அப்படின்னா எஃப் இந்த காம்போசிட்டுங்கிறது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மாறும். ஸோ விச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் we are going to substitute எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு? ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப்குள்ளே போயிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு தெரியும். இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ அடுத்து என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி தான் ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு அப்படிங்கிறத இதுவும் நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஃபங்க்ஷனில் மாற்ற போகிறோம். ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ விச் ஈக்குவல் டு ஸோ இந்த ஃபங்க்ஷன் உள்ள போகுமா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்ற போகிறோம். ஸோ விச் ஈக்குவல் டு ஸோ இந்த ஃபங்க்ஷன் உள்ளே போயிடுச்சு. அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்? எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு தெரியும். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். இதுவும் அதே மாதிரி இப்போ ஜியில் மாறிடுச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு தெரியும். இங்கே ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதனால இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் வருது. இதோட என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஜி காம்போசிட் எஃப். இப்போ ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு எப்படி இருக்குது? நம்மளுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குது. therefore எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். இதுதான் உங்களுக்கு ஆன்சர்.